ஹலோ திரைக்குறள் வியூவர்ஸ், நான் உங்க ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரா மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். சமுத்திரக்கனி அவர்கள் ஒரு டைம்ல நான் விஜய் பக்கம் ஸ்டாண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஒரு விஷயம் வெளில வந்திருக்கு. நார்மலா ஒரு பேசின விஷயம் இப்போ ட்ரெண்ட் ஆயிருக்கு. பட் இங்கதான் சொல்லியிருக்காரா அப்படின்றது தெரியல. பட் இந்த கூட்டமே எவ்வளவுதான் முட்டு கொடுக்கறது அப்படின்ற மாதிரியும் பேசிட்டாரு. ஸோ அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? சமுத்திரக்கனி ஒரு நடிகர், ஒரு நல்ல மனுஷன். அவர் சராசரியாக விவரம் தெரிந்த ஒரு மனுஷன்தான். ஆனால் இந்த நடிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு போய் சாக்கடையில் குதிச்சிடுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு அரசியல் தெரியாது, நாட்டு நடப்பை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க 24 மணி சினிமா தொடர்பான அடுத்த படம், கதை கேட்குறது, இப்படி அவங்க ஃபுல்லாக அதில் என்கேஜாக இருப்பாங்க. ஆனால் பொலிட்டிக்கல்ன்றது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பட் ஆனால் அதில் ஆழமாக அவங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, திடீர்னு வெளிப்போக்காக நடக்கிறத டப்புன்னு ஆதரிச்சிருவாங்க. கடந்த காலத்தில் பல நடிகர்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சேரன் பீக்கில் இருந்த காலகட்டத்தில் அப்படி டவுனில் வரும்போது வைகோ தான் அப்படின்னு சொல்லி வைகோ பெருசாக ஆதரித்து கடைசியில் வெளில வந்தார். இந்த மாதிரி பல நடிகர்கள் இருக்காங்க. இல்லைன்னா எதிர்த்து யதார்த்த கலன் எல்லாம் தெரியாமல் கமலஹாசன் மாதிரி டிஎம்கே ஃபுல்லாக ஏற்றுட்டு கடைசியில் அங்கேயே அடைக்கிற மாதிரிவாங்க. இப்படி நடிகர்களுக்கு அரசியல் பெருசாக தெரியாது. முதல்ல ரொம்ப டீப்பாக அவங்க இறங்கி பார்த்தா தான் தெரியும். அந்த வகையில் என்ன பண்ணார்னா, சமுத்திரக்கனி என்ன சொன்னார், இவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டுட்டு ஒருத்தர் வராருன்னா அவர் சேவை செய்ய தான் வருவார் எப்படின்னு சொல்லி அவர் யதார்த்த அரசியலில் யதார்த்தமாக நினச்சிட்டார். அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவருக்கு சினிமா தான் ஹையஸ்ட்னு தெரியும். இப்போ அவர் நடிகராக இருக்காருன்னா விஜய் ரேஞ்சுக்கு அவர் வந்துட்டாருன்னா போதும்னு நினைப்பார். அதுதான் ஹையஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய அண்டம் உலகம் இருக்குது. 150 கோடின்றது விட்டுட்டு வந்துட்டான்ன்றது பெருசு கிடையாது. அவன் 10,000 கோடிக்கு அடி போடுறான்றது அர்த்தம். ஸோ அதுதான் விஜய்ன்றது அவருக்கு தெரியாது. அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, 150 கோடி சம்பளம் வாங்குற ஒரு நடிகன் பீக்கில் இருக்குது, மார்க்கெட்டில் இருக்கும்போதே வெளில போகும்போது அவர் எதுக்கு லஞ்சம் வாங்குறாருன்னு நினச்சிட்டாரு. இது லஞ்சம் கிடையாது. இது வேர்ல்டில் உள்ள ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்குள்ளே நுழையிறதுக்கான பிளான். அந்த உலகமே வேறு. அது சமுத்திரக்கனிக்கெலாம் தெரியாது. அந்த உலகத்துக்குள் நுழையிறதுக்காக திட்டமிட்டு நுழைஞ்ச ஒரு சைக்கோ தான் விஜய் அப்படின்றது அவருக்கு இப்போ கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. இப்போ வேறு மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். ஸோ இவர் விஜய் அவர்கள் தான் மையப்படுத்தி சொல்லிப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் வேறு யார் அரசியல் கட்சியில் இருக்கான், இது நடக்கும்போது ஏன் பொதுவாக வைக்கிறான்னா, வேறு யார் அரசியல் கட்சியில் நடிகர் இருக்கா? அஜித் இருக்காரா? ரஜினி இருக்காரா? வேறு யார் இருக்காரு? இல்லை கமலுக்கு பொண்டாட்டியே இல்லை. யாரை சொல்கிறாரு? விஜய் தான் சொல்லிட்டு. ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட கருத்தை வைக்கிறாங்களே சார். ஸோ ஏன் இன்னும் தயாரிப்பு சங்கத்துல இருந்தோ இல்லை வேற எங்க இருந்தோ இதை பத்தின விஷயங்கள் யாருமே வெளிக்கொண்டு வரல? எதை பத்தி விஷயம்? தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இதுக்கு என்னமா இருக்கு? நானும் தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர். படம் ரிலீஸ் ஆகல, இவருக்கு அடுத்தடுத்த விஷயம் அதை பத்தி என்ன? நீங்க தயாரிப்பாளர் சங்கத்துல வந்தாதான் அதை பார்ப்பாங்க. இது சென்சார்ல போய் இருக்கிறது தயாரிப்பாளர் சங்கம் என்ன பண்ணுவோம்? சப்போர்ட் பண்ணி யாரும் பேசுவாங்க? சப்போர்ட் பண்ணி எதுக்கு? அரசியல் தான். ஒருத்தன் சினிமா தொடர்பான ஒரு நபர் படம் எடுத்திருக்காரு, இல்லை ஒரு பெண் எடுத்திருக்காங்க, அந்த படத்தை வெளியே விடலை அப்படின்னா தயாரிப்பாளர் சங்கம் வரும். நீங்கள் அரசியலில் போய் யாரையோ தாக்கி ஒரு படம் எடுத்துவிட்டு உங்களை இது வரைக்கும் அடித்து செருப்பால் அடிக்காமல் வச்சுருக்கானுன்றது பெரிய விஷயம். இதில் தயாரிப்பாளர் சங்கம் வேறு இறங்குமா? இல்லை, நீங்கள் சென்சார் கொடுக்குறீங்க, சென்சார் மத்திய அரசு அவன் நிறுத்தி வச்சுருக்கிறான். நீங்கள் 2 பேரும் அரசியல் பேசிகிட்டு இருக்கீங்க, தேவையில்லாத அரசியலை பண்ணிட்டு தேவையில்லாத ஏற்றுக்கிட்டு இருக்கும்போது உங்களை எப்படி மரியாதையோடு வைக்க? தயாரிப்பாளர் சங்கம் இதுக்கு என்ன சம்பந்தம்? தயாரிப்பாளர் சங்கத்தை விட்டு அந்த ப்ரொடியூசரை நீக்காமல் இருந்தால் சந்தோஷம். ஏன்னா யாரையோ என்னென்னத்தையோ பண்ணி பொய் போட்டு பித்தலாட்டத்தை வச்சு அரசியல் படத்தை எடுத்து வச்சுட்டு எதுக்கு இங்கே எடுத்துருக்கேன்னு சொல்லி துரத்தி விடாமல் இருக்கிறது பெரிய விஷயம். ஓகே. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் விஜய் அவர்கள் இன்னும் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி கடைசியாக சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் விஜய் அவர்கள் அடுத்து மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இதை பற்றி த்ரிஷா விஷயத்தை பற்றி அடுத்து பேசுவாங்களா? இல்லை, திரிஷா விஷயம்தான் முடிஞ்சு போச்சே. ஓப்பன் பண்ணிட்டார்ல, இதுதான் நான் தான், இதுதான் நான், என்னுடைய அதுதான் இது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டார்ல. அப்புறம் இதுக்கு மேலே என்ன இருக்குது? கூட்டு வந்துட்டார், பட்டு வேலை, கையில் பால் சம்பு மட்டும்தான் இல்லை. திரிஷா பார்த்தீங்களா இன்றைக்கி? இப்போ இவர் புது மாப்பிள்ளை மாதிரி வேஸ்டிச்சுலாம் கட்டி தான் வந்தார். அதுவும் கையில் பால் சம்பு மட்டும் இல்லாத குறையாக தான் வந்தது. அப்புறம் என்ன இருக்கும்? அது என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக கூப்பிட்டு ஒரே காரில் வந்தாங்க, பழைய இடம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்றதும் தெரியும் எல்லாருக்கும். அந்த அளவுக்கு எவனும் லூஸ் கிடையாது தமிழ்நாட்டில். ஸோ அது அவர்களுடைய விருப்பத்தை அவங்க வெளிப்படுத்திட்டாங்க. இதுதான் நாங்கள் புருஷன் பொண்டாட்டியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத சிம்பாலிக்காக சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ விஜய் அவர்களோட பையன் ஏதாவது அடுத்து மூவ் பண்ணுவாங்க? இல்லை, அதாவதுமா அந்த சேஷன் சஞ்சய் நினச்சாதான் ரொம்ப பாவமாக இருக்குது. அப்படிப்பட்ட குழந்தைகள், அப்படிப்பட்டவங்கெல்லாம் மிகப்பெரிய மனவேதனைக்கும் மன வலிக்கும் ஆளாயிடுவாங்க.
பெற்ற தாய் இருக்கும்போது அந்த பெற்ற தாய் இப்போ நம்மளா நினச்சி பாருங்களேன். இப்போ அப்பா இருக்காரு, நான் இந்த ஊரில் இருக்கேன், எங்கள் அப்பா வீடு இருக்குது, எங்கள் அம்மா ஊர்லேருந்து கிளம்பி வராங்க, அவங்கள வாசலில் விடாமல் வெளியே துரத்தி விட்றான் ஒருத்தன் கதவை அடைச்சிட்டு. அதே போல் இன்னொரு நடிகையோட வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க போது அந்த மனநிலை நினச்சி பாருங்க. நம்மளே இப்போ நானே எங்கள் அப்பா இருக்காரு, எங்கள் அம்மா ஊர்லேருந்து வராங்க, அவங்கள வீட்டுக்குள்ளே விடலைன்னா எனக்கு எவ்வளோ கோவம் வரும். சராசரி மனிதனாக இருந்தால் அடித்து மண்டையில் கட்டை எடுத்து போட்டு தள்ளிடுவாங்க. புரியுதா அவங்களுக்கு? பெற்ற தாயே எங்கள் அம்மா வெளிநாட்டிலேருந்து இத்தனை வருஷம் கழிச்சு வராங்க, நீ முதல்ல வீட்டுக்குள்ளே விடாமல் வெளியில் தள்ளி விட்டதே பெரிய தப்பு. இன்னும் டைவர்ஸ் ஆகலை, அந்த வீடு அவங்களுக்கும் இது. அப்போ ஒரு பையனோட மனவேதனை எப்படி இருக்கும்? அந்த பையன் வெளியில் ஒரு வீட்டு வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்காப்புல படம் டைரக்ட் பண்ணணுன்னு. புரியுதா அவங்களுக்கு? ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ மனவேதனை இருக்கும். சரி அம்மாவுக்கு அப்பாவுக்கு நடந்த தகராறில் அம்மா அப்பா வீட்டில் விடலைன்றது அது அவங்க குடும்பத்துக்குள்ளே உள்ள பிரச்சனை. இவன் எவனோ ஒரு நடிகையோட போய் கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கான், பட்டு சேலை வேட்டி கட்டி, தனது பெற்ற தாயும் உள்ளே விடலைன்னா அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த பையனோட மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா இவன் மூஞ்சில் முழிப்பாங்கல்ல அதுக்கப்புறம். அப்போ அவர்கள் என்ன செய்யணுமோ, எந்த காலகட்டத்தில் செய்யணுமோ அந்த காலகட்டத்தில் கட்டாயம் அதை செய்வாங்க. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மகளிர் தின விழாவில் நடந்த சில விஷயங்களை வச்சு எக்ஸாம்பிள், நிறைய மகளிருக்கு அவர் வந்து முன்னுரிமை கொடுக்கறதா இருக்கட்டும். ஓசியில் கொடுத்தா எனக்கு ஒன்று, எங்கள் அப்பனுக்கு ஒன்றுன்னு போய் நிற்கிற கூட்டம் தான்மா நிறையா இருக்குது. ஓசியில் ஏதாவது கொடுத்தா எனக்கு ஒன்று கொடுங்க, இன்னொரு பொட்டனை கொடுங்கன்னு வாங்கிட்டு போகிற கூட்டம் தான்மா அது வந்து மகளிர் தினமும் கிடையாது, மண்ணாங்கட்டி இதுவும் கிடையாது. வந்து சீனை போடுறதுக்காக புதுசாக ஒன்று பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி மகளிர் தினம் நடத்திருக்கானா? இல்லை. காலங்காலமாக பண்ணியிருந்தா பரவாயில்ல. எதுவுமே இல்லை. இப்போ சீனை போடுறதுக்காக இப்போ இவனுக்கு பெண்களுக்கு எதிரான இப்போ ஒரு இது இருக்குது. அறிவு சார்ந்த பெண்கள், படித்த அறிவுள்ள பெண்கள் வந்து இவனை விரும்பவே மாட்டாங்க. இவனோட செயல்பாடு வந்து என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா, அதை மாற்றுறதுக்காக இவர் ஒரு மகளிர் தினம் அது இதுன்னு பவுடர் அடிக்கிறான். பவுடர் அடித்து பொம்பளைங்கள்லாம் கூப்பிட்டு ஆடு மாடை அடைச்சி போட்ட மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்னா பைப்பு வச்சு கட்டி அந்த பைப்பு வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அது மேலே வெள்ளை துணியை போட்டு மூடி இவ்வளோ தூரத்துக்கு. ஏன்னா அந்த வந்த கலசடைகளையும் நம்ம பலரையும் சொல்ல முடியாது, அதுவும் ஏறி குச்சி வர கும்பல் தான் அது. ஸோ அதை அப்படி நிறுத்தி இதில் என்ன மகளிர் தினம் கொண்டாடினா ஒரு சீனை போகிற அரசியல் அவ்வளோ. சரி, அதான் வந்து இதில் என்ன சொல்ல வந்தேன்னா, நிறைய பேருக்கு அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க, குழந்தைங்க வரைக்குமே. குழந்தைங்க ஒரு பொண்ணு அது காசு இப்போ இது கொடுக்குறேன்னா யார் வேணாலும் போவாங்கம்மா. இந்த மனிதர்கள் வந்து எப்படின்னா, இவங்க வந்து மானம் உள்ளவர்கள் பல பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கவர்னர் ரவி இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டு ஒருத்தருக்கு வந்து பாராட்டு சான்றிதழ் தரேன், கவர்னர் கொடுக்குறாரு வந்திருக்கேன்னா, இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் 10 நாள் கழிச்சு கவர்னரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க விஐபியாக. அவர் போவே இல்லை. அப்படி ஒரு அவார்டு மகன் எனக்கு தேவையில்லைன்னு போல. அதான் மானம் உள்ளவன் செய்கிற செயல். ஆனால் மானங்கட்ட கும்பல் என்ன பண்ணால், எவனோ கூப்பிட்றான், நமக்கு ஏதோ தர்றாங்கிறப்போ ஓசியில் தர்றான், வாங்க போக தான் செய்வாங்க. அது ஒரு நடிகர், அவங்க கூட ஏதோ கொடுக்குறான், வாங்கிட்டோம்னா ஃபோட்டோ எடுத்தோம்னா அது 4 பேர் பார்க்குறப்ப நமக்கு இதாகும்னு சொல்கிற கும்பல் தான் அது வந்து எப்படின்னா அறிவுசார் கும்பல்லாம் கிடையாது. இப்போ நீ விருது கொடுக்குறேன்னு யார் கூப்பிட்டாலும் போயிடுவாங்க. ஏன்னா ஏதோ தர்றாங்கல்ல. அது போக நடிகன் கொடுக்கும்போது போக தான் செய்வாங்க. இப்போ வந்து ஒரு பக்கம் சமுத்திரக்கனி அவர்கள் பொதுவாக பேசினது இன்னைக்கு வைரல் ஆச்சு. பட் ஆனால் பார்த்திபன் சார் வந்து அப்படி இல்லாமல் மேடையில் வந்து த்ரிஷா அவர்களை பற்றி தெளிவாக சொன்னதுனால அதை வந்து நீங்கள் தப்புன்னு நினைக்கிறீங்களா? த்ரிஷான்னு சொன்னாரா? குந்தவை அப்படின்னு சொன்னாங்க. குந்தவைனாலே நம்ம த்ரிஷா தான். நீங்களா போய் கனெக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறது?